டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா powered by ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். பிகை நூட்ஸ் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த், அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். விருச்சகம் குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அபிராமி அந்தாதியில் 40, 59, 75 தூக்கத்தில் இருந்தால் கூட சொல்லிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை காப்பாற்றும். அதுதான் மூல மந்திரம். கண்டிப்பாக இரத்தத்தில் ஏற்படக்கூடிய சேதங்கள், இரத்தத்தில் வரக்கூடிய நோய் உபத்திரங்கள் உங்களை பிரச்சனைப்படும். வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தை யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு கோரமாக இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திரன் நீச்சம் பெற்ற ராசி. தொழிலில் தான் இந்த கேது தொந்தரவு பண்ணுவார். ஸோ தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்டதில் தர்க்கம் கூடாது. ரொம்ப அதி அற்புதத்தை மற்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தபந்த உறவுகள், மற்ற விஷயங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தாயாருக்கு குடும்பத்தில் சண்டையெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துரும். ராகு 4ல் இருந்தாலும் குரு பார்வையால். ஆனால் என்ன இருக்கணும், 10ல் இருக்கக்கூடிய கேது பேட் ஐடியாஸ் கொடுக்கும். ரம்மி விளையாடலாமான்னு சொல்லும், வீடியோ கேம் விளையாடலாமான்னு சொல்லும், சூதாட்டத்தில் மனசு போகும். கூடா நண்பர்களால் தேவையில்லாத போயிட்டு நைட்டு ஃபுல்லாக பப்பில் டான்ஸ் போட்டுட்டு காலையில் வேலைக்கு போகாத விட்டுரும். இதெல்லாம் பண்ணும். இதில் தான் கவனமாக இருக்கும். தொழிலை பார்த்து கொள்வது தான் இந்த ராகு கேதில் விருச்சகத்துக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. இள வயதை சார்ந்த விருச்சக ராசிக்காரர்கள் சிறிது நட்பு விஷயத்தில் கவனமாக இருந்தால் அதிக அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். அதிகமாக நன்மைகள் ராகு கேதில் ஏற்பட்டாலும் பழக்க வழக்கத்தில் சிறிது கவனம். விருச்சிக ராசி 2025. நம்ம ஏதாவது ஒரு துக்கத்தை மற்றவங்ககிட்ட சொல்ல போனால் அவங்க துக்கத்தை நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்களேங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த பூர்வீக சொத்து லாபமும், புதுசாக வாங்கின சொத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. மனைவியினுடைய நகை கணவர் எடுத்து பயன்படுத்துறது பிஸ்னஸுக்காக, இல்லைன்னா கணவருடைய ஒரு விஷயத்தை மனைவி எடுத்து பயன்படுத்தி அதில் லாஸ் ஆகிறது. இது போன்ற விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலம். பணம் வருமா வராதா? பணம் வரும், அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக அதை பற்றி தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அதை பற்றி சர்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் சர்வீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா அதில் சில விரயங்களை காணக்கூடிய காலமாக இருந்துருக்கும். எல்லாம் இருக்குது, ஆனால் ஏதோ இல்லாத மாதிரியே ஒரு தோணல்கள் இவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து கவலைப்படக்கூடிய காலங்களாக இருக்கும். ஒருவேளை அவங்கள வெளியூர் அல்லது தூரமாக அனுப்பிச்சிட்டு எப்படி இருக்காங்களோ, பேசாமல் நானும் போய் தங்கிட்டா வேண்டாமா, ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் மனசு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. UAEயில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அரப் நாட்டிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. எதையும் பார்த்து பயப்படாமல் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடவுள் இருக்கார் அப்படின்னு அப்படி போகிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. இவர்கள் மலைக்கோயில் முருகன் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது வர்றார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுறார். அதனால் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஓரளவு நன்மையை பெறுவாங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை தேவை. உங்களுக்கு வயிற்று பொறுமல், வயிற்று உபாதைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் கருவுற்ற பெண்கள் நீங்கள் கரு உருவான பிறகு வெளியில் ஜாஸ்தி வெளியூருக்கு பிரயாணம் செய்வதை தவிர்க்கணும். இல்லாவிட்டால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் படிப்பிற்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உங்களை விட்டு தூர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவர்கள் நலம் பெறுவார்கள் அப்படின்னு இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது இருக்கார். அதனால் லாபஸ்தானத்தில் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் கேது இருக்கனால புதிதாக தொழில் முயற்சிகள் செய்யும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடாது. அதாவது ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்றவற்றில் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இறங்குனாங்கன்னா நிச்சயமாக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கமாடிட்டி மார்க்கெட்டோ இல்லை ஷேர் மார்க்கெட்டோ நிச்சயமாக இறங்கக்கூடாது.
உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக பாதுகாக்கணும். உங்கள் பணத்தையும் உங்கள் வீட்டில் இருக்க நகைகளையும் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும். நன்மைகள் பெறுவதற்காக, அதாவது தோஷங்கள் போவதற்காக ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு குருவார் இல்லை காலையில் 6 to 7 அல்லது பகல் 1 to 2 உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு வஸ்திரதானம் ஒரு வாட்டி கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நிச்சயமாக தோஷங்கள் ஓரளவு விடுபட்டு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான், அதுவும் விசேஷ பார்வை 5ஆம் பார்வை. ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு. ஸோ இது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தாயாருக்கு 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தாயாருக்கு நரம்பு கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் வழி உறவுகள் மனக்கசப்பு ஏற்படலாம். அவங்க மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள், ட்ரையாங்கிள் ப்ராப்ளம், நம்ம ஒன்று சொன்னதாக திரும்ப இப்படி வருது, இது போன்ற பிரச்சனைகளாக வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். பயணங்களில் எச்சரிக்கை தேவை. கடன் அதிகரிக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து சனிக்கும் கேதுக்கும் 6-8 வரதுனால கடன் அதிகரிக்கும். இந்த டைமில் கடன் எதுக்காக வாங்கக்கூடாது. முடிந்தவரை தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் தள்ளி போனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஃபஸ்ட்டு குழந்தை கிடச்சிருச்சு, 2வது குழந்தை ரொம்ப நாள் டிலே ஆகுதுன்றவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நன்றாக இருக்கும். சொத்து வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சந்தேகங்கள், எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கணும். கல்யாணம், காதுகுத்து, வீடு கிரகப்பிரவேசம் இது போன்ற சுப நிகழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் பார்க்கறதுனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபங்கள்லாம் கூடும். வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விமர்சனத்தை தாங்க வேண்டும். 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பதற்றம், டென்ஷன், அலக்கழிப்பு இது போன்ற விஷயங்கள்லாம் வரும். அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். பணப்புழக்கம் ஓரளவு அதிகரிக்கும். சகோதர கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். வேற்று மொழி பேசக்கூடிய ஊர், சென்னையிலேருந்து பாம்பே, பெங்களூர் இது போன்ற ஊரில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போகலாம். நல்ல வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் இறக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால. ஸோ வேலை செய்கிறவங்களுக்கு வேறு கம்பெனியில் வேலை மாற்றம் கிடைச்சா டிசம்பருக்கு அப்புறம் போனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிகை நியூஸ் ராகு கேது பயிற்சி 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க்.